Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பெரிய வார்த்தைகளை நம்ம எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஈஸியா எத்தனை சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதுல நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழை வச்சு இங்கிலீஷ் எப்படி பிரிச்சு படிக்கிறது, ஒரு சிலபிளா ரெண்டு சிலபிளா எப்படி பிரிச்சு படிக்கிறது அப்படின்னு ஈஸியா கத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இங்கிலீஷ்லயே நம்ம ஒரு வார்த்தையை பிரிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதுல 11 ரூல்ஸை இந்த வீடியோல நம்ம ரொம்ப 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 சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கத்துக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் உங்களால ரொம்ப ஈஸியா அதை பிரிச்சு படிச்சிட முடியும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலபிஃபிகேஷன் அப்படின்ற இந்த வார்த்தையே எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வார்த்தையை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இடையில நம்ம ஸ்லாஷ் இல்லைன்னா இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது மூலமாக நமக்கு பார்க்கும்போது சில் ல இ ஃபி கே ஷன் சிலபிஃபிகேஷன். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தடு தான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல். எந்த இடத்துல பிரிக்கணும் எந்த இடத்துல பிரிக்க கூடாது அப்படின்றது தான் அந்த ரூல். ஸோ வாங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முக்கியமான ரூல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் ரூல் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இது 5 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்றது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி Y அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வவலோட சவுண்ட் இருக்கு. இந்த சிலபிஃபிகேஷன் சிலபிள் அப்படின்னு சொல்றது மெயினா எதை வச்சு வார்த்தைகளை பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று உயிரெழுத்துக்களும் அதே மாதிரி உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சுதான் வார்த்தைகளை பிரிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல எந்த ஒரு வேர்டுமே உயிரெழுத்தோட உச்சரிப்போ உயிரெழுத்து இல்லாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் இந்த வவல்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இதோட சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வார்த்தைகளை பிரிக்கிறதுக்கான மெயினான ரூல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இதுல ஷார்ட் வவல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு கீழே நான் எல்லா வார்த்தைகளுக்குமே கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னா ஃபொனட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபொனட்டிக் சிம்பிள். இதை உங்களுக்கு கூகுள்ல டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்ன சவுண்டோ அந்த சவுண்டுக்கான அந்த ஃபொனட்டிக்கோட சிம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மெட்டல். ஸோ மே, அதாவது இங்க ஈக்கு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு. இந்த ஷார்ட் வவல் அப்படிங்கிறதுல நம்ம ஷார்ட் வவலோட சவுண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏஇஐஓயூக்கான ஷார்ட் சவுண்ட் எல்லாம் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏயோட ஷார்ட் சவுண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படிங்கிற சவுண்டு. ஈக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஓ, அதே மாதிரி யூக்கு ஆ அப்படிங்கிறது ஷார்ட் சவுண்டு. இதுவும் ஏற்கனவே நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரூல்ல பார்த்தோம்னா நம்ம வவல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ரூல் என்னன்னா, ஷார்ட் வவல்ஸ்ல சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வார்த்தையில ஈங்கிறதுக்கு மே ஏ மே டல் மெட்டல். ஓகே, இங்க ஏக்கு ஷார்ட் சவுண்டு தான். அப்போ இந்த வேர்டை நம்ம எங்க பிரிக்கணும் அப்படின்னா, இந்த ஈ ஷார்ட் சவுண்டா வர்ற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய கான்சனன்ட்டோட அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு 2 சிலபிளா படிக்கணும். இங்க பாருங்க, மெட் அல் மெட்டல், மெட் அல் மெட்டல். இங்க ஏக்கு ஷ்வா சவுண்டு அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி பிரிக்கணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய அந்த வவலோட சவுண்டானது ஷார்ட் வவலோட சவுண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கான்சனன்ட்டோட அந்த வார்த்தையை பிரிச்சிடணும். ஏ மே இட் மெட் அல் மெட்டல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்க ரிவர் ரிவர். ஸோ இங்க ஐயோட சவுண்ட் என்னவா இருக்குன்னா ஈங்கிற சவுண்ட் வருது. அப்போ அப்போ இந்த வியோட இந்த வேர்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். அப்போ ரிவர் ரிவர். புரியுதா? ஆருக்கு பாத்தீங்கன்னா அழுத்தமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிவர், அந்த ஆரோட சவுண்டு இருக்க மாதிரியே தெரியாது, ஆனா ஆர் இருக்கும்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வவலுக்கு அடுத்து வரக்கூடிய கான்சனன்ட்டோட அந்த வார்த்தையை பிரிச்சிடணும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வேர்டு வந்து வேல்யூ, வேல்யூ. இங்க வந்து ஆ ஆ அப்படிங்கிற சவுண்டு, ஏக்கு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லோட இந்த வேர்டை வந்து பிரிச்சிடணும். ஏன்னா இது வந்து ஷார்ட் வவல் அப்படின்றனால. வேல்யூ. ஸோ யூங்கிறது என்னது, யூவோட லாங் சவுண்டு. ஓகேங்களா? அப்போ யூ ரெண்டுமே சேர்ந்து யூங்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ வேல்யூ, வேல்யூ, வேல்யூ. ஸோ ரெண்டாவது ரூல் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் சவுண்டா வந்துச்சு அப்படின்னா, அந்த வவலோட சவுண்டு ஷார்ட் வவலா வருதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கான்சனன்ட்டோட அந்த வேர்டை பிரிச்சிடணும். ஸோ இதுதான் ரெண்டாவது ரூல். அடுத்தது மூணாவது ரூல். ஸோ ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா அடுத்து லாங் சவுண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது இங்கே லாங் சவுண்டு தான். ஸோ லாங் சவுண்ட் என்னன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். AEIOU இந்த 5க்குமே லாங் சவுண்ட் என்ன அப்படின்னா அந்தந்த எழுத்தோட பேரு தான் லாங் சவுண்டு. ஸோ இது வந்து ஏனா ஏ, இ, ஐ, ஓ, யூக்கு யூ தான் எக்ஸ்ட்ரா ஊங்கிற ஒரு சவுண்ட் வந்து வரும். ஸோ இதுதான் லாங் சவுண்டு. ஸோ இங்க வார்த்தையை நம்ம எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. இப்பு ஏ, பே, பு இ, பேபி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த லாங் சவுண்ட் வரக்கூடிய வவலோட அந்த வார்த்தையை பிரிச்சிடணும். அப்போ இப்பு ஏ, பே, பி, பே, பி, பேபி, பேபி. ஓகே? ஸோ நமக்கு வந்து லாங் வவல்ல சவுண்ட் வந்து வருது அப்படின்னா அந்த வவலோடையே அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சிடணும் அப்படின்றது தான் தேர்டா இருக்கக்கூடிய ரூல். அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க வந்து இஃப், இர், ஃபிர், இது ஓட சவுண்ட் வந்து ஓ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இங்க என்ன பண்ணிடணும், நம்ம வேர்டை வந்து பிரிச்சிடணும். அப்போ ஃப்ரோ சன், ஃப்ரோசன், ஃப்ரோசன், ஃப்ரோசன். ஓகே? ஸோ இதுதான் மூணாவதா இருக்கக்கூடிய ரூல். அடுத்தது நாலாவதா இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா கான்சனன்ட் ட்வின்ஸ். கான்சனன்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கான்சனன்ட் ஒன்னா சேர்ந்து வர்றது தான் இங்க கான்சனன்ட் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஓ இருக்கு இல்லையா? ஸோ ஓக்கு பக்கத்திலே பாருங்க 2 எஃப் வருது. அப்போ அடுத்தது வந்து அங்கிற சவுண்டு ஆஃபன், ஆஃபன், என் ஏ. ஸோ offended, offended. ஸோ இங்க வந்து ஈங்கிறது நமக்கு ஷார்ட் சவுண்டு தான். ஆனா ரெண்டு கான்சனன்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓக்கு அடுத்து இந்த எஃப் ரெண்டோட சேர்த்து இந்த வேர்டை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடணும். அடுத்தது வந்து பாருங்க ஏ, ஈயோட சவுண்ட் என்னது, ஏங்கிற ஷார்ட் சவுண்ட் வருது. அப்போ ஷார்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன ரூல் பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஷார்ட் சவுண்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட்டோட அந்த வேர்டை பிரிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட். ஸோ இது வந்து 3 சிலபிள் இருக்கக்கூடிய வேர்டு. எப்படி படிக்கணும்னா ஆஃப் அண்ட் டெட், offended, offended, offended. ஃபோர்த் ரூல் என்னது, ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வவலோட அந்த ரெண்டு கான்சனன்ட்டையும் சேர்த்து அந்த இடத்துலயே வந்து அந்த வேர்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரூல் தான். ஸோ இது வந்து ஆஃப் அண்ட் டட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபோர்த் ரூலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா 2 வவல்ஸ். அதாவது 2 வவல்ஸ் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த 2 வவலையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் 2 வவல்ஸ். அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வவல்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரும். இப்போ ஓஐ சேர்ந்து ஐ, ஐ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கா? ஸோ நம்ம வந்து இந்த ஓவை தனியாகவும் ஐயை தனியாகவும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே 2 சேர்ந்து தான் சவுண்ட் வருது. இப்போ சில இடங்கள்ல என்ன வரும்னா LION வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து ஐயும் ஓவும் அடுத்தடுத்து தான் வருது. ஆனால் வந்து இங்கே ஐயும் ஓவும் சேர்ந்து சவுண்டு கொடுக்குறது இல்லை அந்த வார்த்தைக்கு. எப்படி படிப்போம்னா இல் ஐ, லை அன், லயன். ஸோ அப்போ வந்து இந்த ஓவோட சவுண்டும் இந்த ஐயோட சவுண்டும் தனித்தனியாக தான் வருது. அப்போ நாம வந்து இந்த வேர்டை பிரிக்கலாம். ஆனால் இங்கே 2 சேர்ந்தே தான் சவுண்டு கொடுக்குது அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல நம்ம பிரிக்கக்கூடாது. இதை மெயினாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கணும்னா இந்த 2 வவல்ஸ் வருது இல்லையா, அதுக்கு வரக்கூடிய கான்சனன்ட்டோட அந்த வேர்டை நம்ம பிரிக்கணும். அப்போ டாய் எட், டாயில் எட், டாய்லெட், டாய்லெட். ஓகே, டாயில் எட், டாய்லெட். ஸோ இதுதான் 5வது ரூல். அடுத்தது 6வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ். அதாவது 2 கான்சனன்ட் இல்லைன்னா 3 கான்சனன்ட் சேர்ந்து நமக்கு ஒரே தான் சவுண்ட் வரும். அதாவது ஒரு சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, 2 சவுண்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதை 2ஐயும் சேர்த்து தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில், பிர், இச், கில், டிர், ஃபில், ஃபிர்,
கில், கிர், பில், பிர், ஸ்க், இஷ், ஸ்க், சில், சிம், சின், ஸ்ப், ஸ்ட், சிவ், ட், ட்ர், டு, உவ், விர், ஸ்ச். அதே மாதிரி ஸ்கிர், ஷிர், ஸ்ப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில நம்ம வந்து பிரிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் வந்து வார்த்தைகள் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளண்ட், பிளண்ட். ஸோ இங்க வந்து புல் இது ரெண்டும் சேர்ந்து தான் வருது. அப்போ இந்த பிய தனியாவும் இந்த எல்ல தனியாவும் நம்ம வந்து பிரிக்க கூடாது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த பேனிஷிங், பேனிஷிங் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஸோ இங்க வந்து ஏயோட சவுண்ட் என்னன்னா ஷார்ட் சவுண்டு ஆ, பே. அப்போ ஷார்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து இருக்க கான்சனண்டோட அந்த வேர்டை வந்து பிரிக்கணும் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க ஐயோட சவுண்டும் ஈங்கிற ஷார்ட் சவுண்டு தான் வருது. நம்ம ரூல் படி என்ன பார்த்துருக்கோம், இந்த ஈக்கு வந்து ஐக்கு வந்து ஈங்கிற ஷார்ட் சவுண்ட் வந்தனால அடுத்து இருக்க கான்சனண்டோட அந்த வார்த்தையை பிரிக்கணும். ஆனா இங்க வந்து பிரிக்க கூடாது. ரீசன் வந்து என்னன்னா இந்த எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து இஷ் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கொடுக்குது. அதே மாதிரி அது கான்சனன்ட் கிளஸ்டரா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க நம்ம பிரிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த எஸ்ஹெச்க்கு அப்புறம் தான் அதை வந்து பிரிக்கணும். ஸோ இந்த வார்த்தை எப்படி பிரிக்குதுன்னா 3 சிலபலா பிரிப்படுது. பேன், இஷ், இங், பேனிஷிங். ஓகே. ஸோ அப்போ இந்த எஸ்ஹெச் இந்த மாதிரி கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாம் வர இடங்கள்ல அந்த 2 கான்சனன்ட் கிளஸ்டரையும் தனித்தனியா நம்ம வந்து பிரிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூல் 7 என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். 2 வவல்ஸ் வந்துச்சுன்னா அதோட சவுண்டு ஒன்னா இருக்கும்போது அதை நம்ம பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வவல்ஸ் மட்டும் கிடையாது, கான்சனட்டும் கூட. அதாவது ஒரு வவலும் ஒரு கான்சனட்டும் சேர்ந்து வந்தாலும் அங்கேயும் நம்ம வந்து பிரிக்க கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் அப்படிங்கிற இந்த வேர்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா EWELனு வருது. ஸோ இதை வந்து ஜுவல் அப்படின்னு நம்ம படிப்போம். ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஈயோட நம்ம வந்து இந்த வேர்டை பிரிக்க கூடாது. ஏன்னா இந்த ஈயும் டபிள்யூவும் சேர்ந்து தான் வருது இல்லையா? அப்போ ஜூ எல், ஜுவல், ஜூ எல், ஜுவல். எப்படி பிரிக்கணும்னா JEW அடுத்து EL இப்படிதான் வந்து பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரூல் 7 என்னன்னா வவல் பிளெண்ட்ஸ், வவல் பிளெண்ட்ஸ் அதே மாதிரி கான்சனட்டோட சேர்ந்து வர வவல் பிளெண்ட்ஸ் வந்தாலும் அது ரெண்டும் சேர்த்து ஒரு சவுண்டு கொடுக்குதுன்னா நம்ம அந்த 2 எழுத்தையும் பிரிக்க கூடாது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 8. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா லாஸ்ட் கான்சனன்ட், ஸோ கடைசியா வரக்கூடிய கான்சனன்ட் அது என்னன்னா இங்க பாருங்க டி இஸ். ஸோ ஐயோட சவுண்ட் என்னது ஈங்கிற சவுண்டு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரூல் படி ஷார்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அடுத்து வர கான்சனன்ட்டோட அந்த வேர்டை பிரிச்சிடணும். ஓகே. இப்போ இங்க பிரிச்சிட்டோம். அடுத்தது எப்படி பிரிக்கிறது, இது வந்து OU சேர்ந்து அவு அப்படிங்கிற சவுண்டு. ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்து இருக்க கான்சனன்ட்டோட தானே இந்த வார்த்தையை நம்ம பிரிப்போம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க வந்து கடைசியா டி மட்டும் வரனால இங்க அப்படி பிரிக்க கூடாது. இந்த டீக்கு அப்புறம் தான் பிரிக்கணும். அப்போ வந்து இதை கவுண்ட் அப்படின்னு வரும். அப்ப டிஸ் கவுண்ட், டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அப்படிதான் பிரிக்கணும். அப்போ லாஸ்டா கான்சனன்ட் வருது அப்படின்னா அந்த கான்சனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கான்சனன்ட்ஸ் இருக்கு, 2 மட்டும் தான் கடைசியா இருக்கு, இல்லைன்னா ஒரு கான்சனன்ட்டோட வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்சனன்ட்டை நம்ம தனியா பிரிக்க கூடாது. ஸோ அதுதான் ரூல் 8. அண்ட் அடுத்த ரூல் 9 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வரக்கூடிய இ. ஸோ எப்படி அப்படின்னா இங்க வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கு அ கா கா அப்போ இங்க வந்து ஷார்ட் வவல்ல வருதுன்னா இந்த என்னோட இந்த வேர்டை நம்ம பிரிச்சிருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இஃப் இ ஃபி. ஸோ இங்கேயும் ஷார்ட் சவுண்ட் வருது, அப்போ ஃபிஸ் அப்படின்னு பிரிச்சிடுறோம். இங்க வந்து கு ஏ கே இட். லாஸ்டா இ வந்தாலும் இந்த ஏயும் ஈயும் சேர்ந்து தான் ஏங்கிற சவுண்டு கொடுக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த ஈயை மட்டும் நம்ம தனியா பிரிக்க கூடாது, கேட் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கான்ஃபிஸ்கேட், கான்ஃபிஸ்கேட். ஸோ லாஸ்டா வரக்கூடிய இ வந்து முன்னாடி வர வவலோட சேர்ந்த சவுண்டா தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இ வந்து சைலண்டா இருக்குன்றதுக்காக ஈயை தனியா நம்ம பிரிக்க கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 9. அடுத்தது ரூல் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில CKLE அப்படின்னு சொல்லி அது முடியுது அப்படின்னா அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்றது தான் அடுத்தது. ஸோ இங்க டைப்பிங் மிஸ்டேக்குங்க, TICKLE அப்படின்னு தான் வரும், டிக்கிள் அப்படின்ற வார்த்தை. ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அந்த LE மட்டும் தனியா பிரிக்கணும். அப்போ TICK டிக் இல், டிக்கிள். இந்த எல்லும் ஈயும் சேர்ந்து தான் வவல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் இந்த ரூல். லாஸ்டா CKLE வந்துச்சுன்னா அந்த CK முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சவுண்டோட வந்துடும், டி இக். ஸோ இங்க வந்து ஷார்ட் ஐ சவுண்டு வருது. அடுத்து CKயும் வந்து 2 கான்சனன்ட் சேர்ந்த ஒரு சவுண்டு தான், அதனால இங்கேயும் நம்ம பிரிக்க கூடாது.
எல்இ அப்படிங்கிறத தனியா வந்து லாஸ்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்இல முடிகிற வேர்ட்ஸ், அதுதான் லாஸ்ட் ரூல். அதாவது இது எப்படின்னா இந்த எல்இன்னு வந்து பாத்தீங்களா, ஸோ எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறதுல இந்த எல்இக்கு முன்னாடி பி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பி எல்இ மூணையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். இந்த பி அப்படின்றது வவல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரூல் வந்து இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி படிக்கணும்னா ஆப்பிள், ஆப்பிள் லாஸ்ட்ல எல்இல முடியுது. ஸோ இங்கேயே நீங்க நினைக்கலாம், ஸோ எல்இல தானே முடியுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து சிகேஎல்இ அப்படிங்கிறது ரூல், இது வந்து எல்இல முடியக்கூடிய ரூல். அப்போ வந்து இந்த எல்இக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்சனண்ட்டையும் நீங்க வவலா தான் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ரூல். ஓகே, ஸோ இந்த 11 ரூலும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ரூல் படி கரெக்டா வந்து ஒரு வார்த்தையை பிரிச்சு படிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.